ஸ்லிம்மா ஸ்லீக்கி டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு லீன ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு லோக்கலில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஈஸியாகவே வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ண முடியுது. ஸோ ஹேண்டில் பாராக இருக்கட்டும், இந்த கம்ப்ளீட் ஓவர் பாடி ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா அந்த லீன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கனால ரைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன குறுகிய இடத்துல கூட ஈஸியாக வந்து நம்மளால் இந்த வெஹிக்கிளை கொண்டு போக முடியுது. அண்ட் அந்த டீக்கர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த ஸ்டைலு டிசைன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சூப்பராக ஆப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வண்டியில் 2 கலர் வருது, ரெட் அண்ட் பியூர் ஒயிட்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெண்டுத்துக்குமே அந்த ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில், அண்ட் நமக்கு ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லன்னு சொல்லிட்டு அந்த டீக்கர்ஸ் கொடுத்தது, அந்த டிசைன் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுக்குறாங்க. ஹெட்லாம்ப் எல்இடியில் அவங்களுடைய சிக்னேச்சர் ஹெட்லாம்பை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே சென்டரில் நியூமரஸ்ன்னு மென்ஷன் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க இவி கலரில். அது பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த வண்டியில் 2 பேட்டரி ஆப்ஷன் வருது நமக்கு, 2.5 கிலோவாட் அண்ட் 3 கிலோவாட்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இவின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றதுனால. மற்றபடி இந்த இடத்துல நமக்கு இந்த வெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரெக்டாக வந்து டிசைனிங்கே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சஸ்பென்ஷனுக்கு வரலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே ரியர்ல பார்த்தோம்னா நமக்கு டியூவல் ஷாக் அப்சர்வர் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளோட. ஸோ டயர்ஸ் மெயினான விஷயமே இந்த வெஹிக்கிளில் நான் டயர்ஸை தான் சொல்லுவேன். ஸோ ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம் 16 இன்ச்சஸில் ஒரு டியூப்லெஸ் டயர்ஸ் தருது. இவங்க யூரோ கிரிப் டயர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஸ்மூத்தான ரைடு வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ரொம்பவே வந்து எப்படி சொல்ல, பர்ஃபார்மன்ஸுமே சரி, அது பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வந்து மோட்டார் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். வெஹிக்கிளோடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக 16 இன்ச்சஸ் வந்து இவங்க சூஸ் பண்ணதா சொன்னாங்க. ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு ஓட்டும் போது. ஸோ அப்படியே சைட் வியூக்கு வருவோம். ஃப்ரண்ட் இந்த போர்ஷன் வந்து நமக்கு அவங்க இப்போ கொண்டு வந்திருக்க அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஒரு வியூ வந்து நமக்கு கிடைக்குது. பட் இந்த செகண்ட் ரியர் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே நியூமரஸ்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று லான்ச் ஆயிருந்தது டிப்ளோஸ். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் இதே டிசைன் தான், பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்லீக்கியா லீனா வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராடா கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த டிசைனுமே நமக்கு. ஸோ இதில் மெயினாக இந்த டிசைனுக்கான ஐடியாலஜி என்னன்னா, அவங்க வந்து உமன் ஃபோக்கஸ்டாக தான் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.